ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் சொரக்காய் வந்து கிரீன் குருமா பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன். இது வந்து பொங்கலுக்கு வாங்கினது தான். ஒரு பாதி பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. புதினா போட்டு கிரீன் கலர்ல குருமா வைக்கலாம். அதை உடல் எடையெல்லாம் குறைக்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த சொரக்காய் எடுத்துக்கலாம். ஒரு பாதி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு சொரக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி சக்க சக்கையா இருக்கும். சுகர் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சொரக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நடுவில் உள்ள அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சின்னதாவோ பெருசாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட்டு சாப்பிட்றோம் ஒரு மாதிரி இருக்கும், சக்கை மாதிரி இருக்கும். அதனால அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் கட் பண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணோன்னா குருமாவில் அது காணாமல் போயிடும். இதில் அதிக நார்ச்சத்து, குறைஞ்ச கொலஸ்ட்ரால் தான் இருக்குது இதில். அதனால் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சொரக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். சொரக்காய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து வெடிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காய் அதோட சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க. கட்டும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம வந்து ஒரு மசாலா பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த புடலங்காய் பொரியலுக்காக அரைச்சி தேங்காய் மிக்ஸி ஜாரு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு இஞ்சி எடுத்துருக்குறேன். சின்ன பல்லாக இருந்ததுன்னா ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க இந்த கார்லிக்கு. அப்புறம் கொஞ்சம் புதினா கழுவி எடுத்து போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் உடச்ச கடலை இல்லாட்டா முந்திரி சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல இன்னைக்கு.
இதோட நம்ம அந்த அரைச்சி வச்சு சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து குக் ஆகட்டும். இது கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கோங்க. விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஒரு கைப்பிடி பட்டாணி போட்டிருக்கேன். இந்த பட்டாணி போட்டு செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், இருக்கட்டும். அது வந்து குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் போதும், நல்லா வெந்துடும். ஓகே, விசில் வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரீன் குருமா. சுரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா செரிமான சக்தி அதிகப்படுத்தும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.